ஐயோ ஐயோ ஐயா, இது என்ன புடிப்பனான இருக்குது. ஏற்கனவே பனி ஓவரா கொட்டுது. இது அந்த விரவெல்லாம் வேற எரியவும் மாட்டேங்குது. சிலுசிலுப்பா இருந்துக்கிட்டு. ஏம்மா, நாக்கு தள்ளிரும் போல இருக்குது. தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. ஏற்கனவே பனி அதிகமாக இருக்குது. இந்த பிள்ளைங்க பச்சை தண்ணினா குடிக்காதுங்க. பள்ளிக்கூடம் வேற போகணும். இதில் சுடுதண்ணி காய வைக்கலான்னு பார்த்தா இந்த விரவும் எரியவும் மாட்டேங்குது. ஐயோ ஆண்டவனே, என்ன பண்ணுறது? சரி, எப்படியா இருந்தாலும் ஊதி பார்ப்போம். இந்த சீமனை எதுவும் வாங்கியிருந்தா கூட ஊற்றி இருந்தால் எரிஞ்சிருந்துருக்கும். அதுவும் வேற ரேஷன் கடையில் இந்த மாதம் ஊற்றலை. சரி ஊதுவோம், என்ன பண்ணுறது? ஐயோ ஐயா, இது என்னடா இது? பேரும் மண்டவலியாக இருக்குது. சரி அப்பா. அம்மாடி அம்மா, இதை ஊதி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டம் போ. எப்படியோ எரிஞ்சதுன்னா பரவாயில்ல, தண்ணி காஞ்சிருந்த பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்குள்ள. சரி, வாசலை கூட்டணும், கட்டாந்தரையை கூட்டணும், மாடு வேற பிடிச்சிட்டு வந்திருக்காரு. எல்லாத்தையும் அள்ளி போடு, சாணியெல்லாம் அள்ளி போடணும். சரி, வேலையை பார்ப்போம். ஐயோ, இது என்னடா இது? உறைஞ்சு போயிடுவேன் போல இருக்கே இந்த பனியில். மார்கழி மாதம் பிறந்தது தான் பிறந்துச்சு, பனி அடிக்கிற அடியில் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கே. ஐயோ ஆண்டவனே, பனி எப்படி இப்போ 7 இருக்கும். 7 மணிக்கே இந்த பனி கொட்டுதே. இந்த 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருந்தா அவ்வளோதான், வரைச்சி போயிருப்பேன் போல இருக்கே. ஐயோ, கூட்டுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிருமே. நமக்கு என்ன இப்படி பெட்ஷீட்டோட வந்து நிக்குது? எக்காய், சொல்லு மகா. என்னக்கா போதையோட வந்து நிக்கிறீங்க? ஐயோ, கொட்டுற பனியில் மனுஷன் வெளியே வர முடியல. ஐயோ அம்மா, என்ன பனி அடிக்குது. மார்கழி மாதம் வேற, வாசலை தூத்து ஒரு கோலத்தை போடணும்ல. அதான் சரின்ட்டு வாசை கூட்டுவோன்னு வந்தா மணி ஆகுது பனி குறைஞ்ச மாதிரி தெரியல. அதான் வச்சுட்டு போத்திக்கிட்டு ஒடியாந்துட்டேன். ஆமாக்கா, எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் சரியான பனிதான் கொட்டுது. எப்பா, என் வீட்டிலலாம் இன்னும் ஒன்றும் படுக்கையை விட்டு எந்திரிக்கல. என்ன உங்கள் அப்பா அம்மாலாம் கிளம்பிட்டாங்களா? ஆமாக்கா, போய் குழப்ப பார்க்கணும்ல, இங்கே இருக்க முடியும். அண்ணனும் பாப்பாவும் இல்லைனா கூட இருந்துட்டு போவாங்க. அண்ணனும் இருக்கான், பாப்பாவும் இருக்கு. பாப்பாவுக்கு பள்ளிக்கூடம் வேற போகணும், பரிச்சை வேற வரப்போகுது இல்லக்கா. அதான் பொங்கலுக்கு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஐயோ அப்பா, நமக்கு இங்கேயே இந்த பனி அடிக்குதே. ஊட்டியில் என்ன பனி அடிக்கும்? அங்கெல்லாம் மழைக்கா. மழையா? அப்போ இருந்துட்டு போயிருக்கலாம்ல. நானும் இருந்துட்டு தான் போக சொன்னேன். மழையோட மழையா எங்கே போவீங்கன்னு. அப்புறம் தான் சரி கிளம்பியாச்சு, மழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஓ சரிம்மா சரிம்மா. இந்த நீங்கள் தான் விசேஷம் வைக்கணும், அப்போ வேற வரணும். நானும் இந்த மாதம் கார்த்திகையில் வச்சுருந்துருக்கலாம். இப்போ மார்கழியில் எங்கே வைக்கிறது? மார்கழி முடிஞ்சு இனி தையில தாம்மா வைக்கணும். இன்னும் 1 மாதம் கிடக்குது. அப்படியாக்கா? சரி சரி, அப்போ தை பொங்கலுக்கெல்லாம் வந்துருவாங்க. என்ன பூ மாதிரி எந்திரிக்கலையா? ஐயோ, அடிக்கிற பனிக்கு நம்மளாலே எந்திரிக்க முடியல. பிள்ளைங்க எப்படிக்கா எந்திரிக்குங்க? அதான் அதுங்கெல்லாம் தூங்குதுங்க. நான் தண்ணியை காய வச்சுட்டு தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் எழுப்பு வந்துட்டு தான் எல்லாம் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். அப்படியா? மார்கழி மாதம் போய் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிட்டு வர சொல்ல வேண்டித்தானே? பிள்ளையாருக்காக்கா, இவ எந்திரிக்கிறாளான்னு தெரியலையே. வயசாகிக்கிட்டே போகுது. இவளை விட சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரவிந்துக்கு அமுலுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது. எத்தனை காலத்துக்கு இப்படியே வீட்டில் வச்சுக்கலான் இருக்கு இங்கே 2 பேரும்? காலத்தில் தாட்டி விடணுன்றது இல்லையா? இந்த வருஷம் தண்ணி ஊற்ற சொல்லு, அடுத்த வருஷம் ஒரு கல்யாணம் காய்ச்சின்னு குடும்பம் குட்டியோட இருக்கட்டும். எழுப்பி கிளம்பி விடு. ஆமாங்கக்கா, எனக்கு அது ஞாபகமே இல்லை பாருங்க. நான்லாம் அப்போல்லாம் ஊற்றிக்கிட்டு தான் இருந்தேன். இவர் கட்டினதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு போகிறதுக்கே நமக்கு நேரம் இல்லாமல் போச்சு. சரி சரி, எழுப்பிடு போயிட்டு ஊற்றிட்டு வரட்டும். சரிக்கா, மணி 7 ஆகி போச்சு. இப்போ போய் தண்ணி ஊற்றலாமா? எனக்கே மார்கழி ஒன்றுன்னு தெரியாது. நான் இப்போ தான் கேலண்டர் தேதி கிளிக்கும் போது எனக்கே தெரிஞ்சுது. ஒரு நாள் தானே லேட்டாக போனால் என்ன, நாளையிலேருந்து கொஞ்சம் நேரமாக போயிட்டு வர சொல்லு. எழுப்பி விடு, போயிட்டு வரட்டும். சரிக்கா. திங்கள் அல்லவா, மணி கொஞ்சம் நாள் அல்லவா. மார்கழி மாசம் பிறந்தாதா ஐயா நம்ம வீட்டுல இந்த சாமி பாட்டெல்லாம் ஓடுறது. மற்ற நாளையில ஒரு பாட்டும் போட மாட்டா. காலையில எந்திரிச்சா நாடகத்தை தான் போட்டுட்டு உக்காந்துருப்பா. ஐயோ, குளிர் விடன்னு வருதே. ஒரு காப்பி தண்ணி வைக்கலாம், ஏதாவது ஒண்ணு வைக்கிறாளான்னு பார்த்தா அடியே வாச கூட்ட போனாலா இல்ல வாசலையே செய்ய போனாலான்னு தெரியலையே. யாமதா ஒரு காப்பி தண்ணி வந்து வையடி, குளிருது. ஐயோ அம்மா, வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியலையே மனுஷன். பேச விட மாட்டது. சரிம்மா, அப்புறமேட்டுக்கு பேசுவோம். இந்த ஆளுதான் காப்பி எந்திரிச்சிட்டது போல இருக்கு. காப்பி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்குது. நான் போய் வச்சு கொடுக்குறேன். சரிங்கக்கா, சரி போய் பாருங்க. மறக்காம பிள்ளைய போய் தண்ணி ஊத்திட்டு வர சொல்லு. சரியா? வாரேன். டாக்டர், அம்மாவுக்கு எப்படி இருக்கு? எங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிட்டோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அம்மா தவறிட்டாங்க.
இவங்களோட பசங்க யாராவது இருக்காங்களா? அம்மாவுக்கு எல்லாமே நான் தான். என்னோட ப்ரொசீஜரும் எல்லாத்தையும் பண்றதுக்கு நானே இருக்கேன். சரிங்க, மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். சரிங்களா? எவ்வளவு காசு பணம் சம்பாதிச்சாலும் எதை வேணாலும் திருப்பி கொண்டு வந்துடலாம். ஆனா போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது. உங்களை எப்படியாவது காப்பாத்திடணும்னு நினைச்சம்மா. ஆனா இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா. நீங்க எங்க கூட கொஞ்ச நாள் தான் பழகுனீங்க. ஆனா எனக்கு என்னமோ என் அம்மா கூட இருந்த மாதிரியே ஒரு உணர்வு இருந்துச்சு. ஒரு பையன் எவ்வளவுதான் வெறுத்தாலும் ஒரு அம்மாவா நீங்க அவன் மேல பாசத்தை மட்டும் தான் கொட்டி இருக்கீங்க. சாகிற காலத்துல கூட அவன் உங்களை வந்து பார்க்காம விட்டுட்டானே. எந்திரிங்க, எந்திரிச்சு வாங்க. ஐயோ ஆண்டவனே, இந்த அம்மா என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல. அப்படி வயசான காலத்துல இப்படி யாரும் இல்லாமையா போய் சேரணும். ஆத்தி ஆத்தி, இந்த இடத்துல கூட பையன் வராம விட்டுட்டானே. என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அம்மாவுக்கு யாரும் இல்லைன்னு இனிமே நீங்க சொல்லாதீங்க. அம்மாவுக்காக அவங்க மக ஸ்தானத்துல நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க. நம்ம ஹோம்ல எல்லாமே இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே யாருமே இல்லைன்னு இல்லை. ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் உறவு தான். நம்ம எல்லாருமே இருக்கோம். அம்மாவை நல்லபடியா அடக்கம் பண்ணுவோம். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அம்மாவோட இந்த நிலையில கூட அவங்க கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியலையே. ஒரே ஒரு தடவை வீடியோ கால்ல பார்த்திருந்தான்னா கூட மனசாரி இருக்கும். ஆனா அம்மாவை விட அவன் பொண்டாட்டி தான் முக்கியம் இருந்துட்டான். ஒவ்வொரு நாளுமே இந்த அம்மா அவங்க பையனை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் அவங்க பையனையே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்கள பத்தி யோசிச்சு யோசிச்சு இந்த அம்மா தன்னை பத்தி யோசிக்காம விட்டுட்டாங்க. ஐயோ ஆண்டவனே, இந்த மாதிரி ஒரு சாவி யாருக்கு வரக்கூடாது. இப்ப கூட அம்மா நம்மளை விட்டு போன மாதிரி இல்ல, ஏதோ கண்ணு மூடி தூங்குற மாதிரி தான் இருக்கு. அம்மா எந்திரிச்சு வாங்கம்மா, அம்மா எந்திரிச்சு வாங்க, நான் இருக்கேம்மா, எந்திரிச்சு வாங்கம்மா. நல்ல நாள்ல இந்த பிள்ளைங்க எந்திரிக்காதுங்க. அடிக்கிற பணிக்கு எங்க எந்திரிக்க போகுதுங்க? பூமாரி, பூமாரி, பூமாரி எந்திரிமா. நீ ஐயோ என்னால எந்திரிக்க முடியாத, நீ சரியான குளிருது. தண்ணி காய வச்சிருக்கு, குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு தண்ணி ஊத்திட்டு வருவேன், எந்திரின்னு. ஐயோ நீ போங்க, நீ என்னால எந்திரிக்கவே முடியல. இதுல வேற நான் கோயிலுக்கு எங்க போறேன்? ஏறு, காலத்துல உனக்கும் கல்யாணம் காட்சின்னு பண்ண வேண்டாமா? இப்படியே தூங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? போய் பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்திட்டு வா, அப்பதான் அடுத்த வருஷம் ஒரு நல்லது நடக்கும். சரியா? எந்திரிமா, எந்திரி 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 எந்திரின்னு. என்ன நீ எந்திரிமா, மணி ஆயிடுச்சு, எந்திரி. தண்ணி காயுது, பாத்ரூம்ல எடுத்து ஊத்தி வைக்கிறேன், துணி எடுத்துட்டு ஓடியா, தலை குளிச்சுட்டு போயிட்டு வருவேன். சரி, ஊத்திட்டு கூப்பிடுங்க, வரேன். ஏயா காப்பி என்ன வச்சா கொடுக்காம ஓடிட போறேன்? காப்பி காப்பி காப்பின்னு காலையில எந்திரிச்சோனியும் பல்லு விளக்குறியோ இல்லையோ, காப்பி மட்டும் கேட்டுக்க. குளிரா இருக்குது, ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுப்பியா? அப்பதான் வெளியே போக முடியும். இல்லைன்னா மட்டும் காலையில வெள்ளனே எந்திரிச்சு நான் வேலை வெட்டியா முறிக்கிற வெளியே போறாரா வெளியே. அரவிந்தா, டே எந்திரிடா, மணி ஆகி போச்சு, எந்திரி எந்திரி எந்திரி. யாரு இப்ப எதுக்கு அவனை எழுப்பிக்கிட்டு இருக்க? அவன் தூங்கட்டு விடு. ஏண்டி, வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க நானே நேரமா எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். வேலைக்கு போறாங்க, நேரமா எந்திரிச்சு வேலைக்கு போகணுமா இல்லையா? வெளியில சரியான பனி கொட்டுதியா. பையனுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிடும். 9:30 மணி பள்ளிக்கூடத்துக்கு 7 மணிக்கு எழுப்பிக்கிட்டு இருக்கியா? அவன் தூங்கட்டு விடு. இவன் கெட்டு போறதே ஒன்னால தாண்டி. இன்னும் சின்ன பாப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. கல்யாணம் ஆக போகுதுடி, கல்யாணம் ஆக போகுது, மறந்துடாத. உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்க. இப்படித்தான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிக்கிட்டு இருந்தேன், வாயை மூடிக்கிட்டு இருந்துக்க. நீ இப்ப இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, அடுத்த வருஷம் எல்லாம் பாரு, உன் பையன் துண்டா காணாம் துணியா காணான்னு ஓடிக்கிட்டு இருப்பான். வேலைக்கு போகணும், பொண்டாட்டிக்கு வேலை வெட்டி பார்க்கணும்னு.
நீ தான் பொண்டாட்டிக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்க மாட்ட, என் பையனாவது அவன் பொண்டாட்டிக்கு செஞ்சு கொடுக்கட்டுமே, உனக்கே நோவுது. கட்டாந்தரையெல்லாம் கூட்டி விடணும். இன்னும் மாட்டு சாணியை கூட அள்ளி போடலையா? மணி 7:15 ஆகி போச்சு. சரி, எதுக்கு நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்க்கணும்? நம்ம தான் மாட்டை வாங்கணும், நம்மளே பார்த்துப்போம். பனிக்காத்து இப்படி அடிக்குது, தலைக்கு ஒரு இதுவும் கட்டாம வந்து கூட்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் கூட்ட மாட்டேனா? எதுக்கு நீங்க அதை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மணி என்ன 5 ஆகுது? மணி 7:30 ஆக போகுது. இன்ன வரைக்கும் ஒரு கட்டாந்தரையை கூட கூட்டலைன்னா அப்புறம் நானே தான் கூட்டணும். நான் வாங்கின மாட்டாச்சே, நானே பார்த்துக்கிறேன். ஏங்க இப்ப ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் என்ன செய்யவா மாட்டேன்? காலையில எந்திரிக்கவே முடியல, 6:45 தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சுன்னா பிள்ளைங்களுக்கு தண்ணி காய வச்சுட்டு இந்த வாசலை கூட்டிட்டு இந்த உங்களுக்கு காப்பி வச்சு கொடுத்துட்டு எழுப்புவோம், அந்த அதெல்லாம் கூட்டிடுவோன்னு பார்த்தேன். அதுதான் நான் வந்து கூட்ட மாட்டேனா? ஏங்க இப்படி பண்றீங்க? இப்போ காலையில் எதுக்கு சண்டை போடுற மாதிரி பேசுகிறேன்? நான் என்ன உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டா இருக்கேன்? நேற்று அண்ணன் கையில் 1 லட்ச ரூபாய் கொடுக்குற வரைக்கும் அமைதியாக தானே இருந்தீங்க. அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நான் கொடுக்காம இருந்திருப்பேன் தானே. அவங்க கிட்ட மட்டும் நல்ல மாதிரி நடிச்சுக்கிறீங்க, என்கிட்ட மட்டும் இப்படி மூஞ்ச காட்டுறீங்க. மகா, நான் உங்ககிட்ட மூஞ்சையும் காட்டல, உன்னையும் காட்டல. நான் பாட்டுக்கு எந்திரிச்சு என் வேலையை பார்க்குறேன். இது ஒரு குத்தமா? சொல்லு பாப்பா. என் பெரியம்மா வீட்டில் நான் தான் கட்டாந்தரையை கூட்டுவேன், சாணி அள்ளி போடுவேன். அந்த மாதிரி அவங்களுக்கே செய்யும்போது என் வீட்டு மாட்டுக்கு நான் செய்ய மாட்டேனா? அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? உன் குடும்பத்துக்கு நீ கொடுத்துருக்க. சரிங்க, இனிமே நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, போதுமா? நீங்க எப்படியோ இருங்க. எல்லாம் ஏன் தப்பு? நான் தான் நம்ம குடும்பம்னு பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்க குடும்பம் என் குடும்பம் பிரிச்சு தானே பாக்குறீங்க. நானும் இனிமே அந்த மாதிரி இருந்துக்கிறேங்க, அப்படியே இருந்துக்கிறேன். என் அண்ணன் கஷ்டப்படுற பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தனியா இருக்காங்கன்றதுக்காக தானே நான் உங்க கஷ்டத்தை குறைக்கணும்னு கொடுத்தேன். அது ஒரு குத்தோன்ற மாதிரி இப்படி பேசுறீங்க. எல்லாம் என் புத்திய சொல்லணும். நான் தான் உங்ககிட்ட போய் வழியக்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நல்லா விவரமா தான் இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க வேணா நினைக்கலாம் என் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும், என் அண்ணனுக்கு செய்யறேன்னு. நாளைக்கு என் உமாவுக்கோ என் பூமாரிக்கோ ஏதாவது ஒண்ணுனாலும் நான் இப்படிதாங்க செய்வேன். அப்பயும் நான் கடன்பட்டாவது அவங்க நல்லா இருக்கணும்னு செய்வேங்க. என்னை பத்தி ஒரு நாள் நான் யோசிச்சது இல்லைங்க. ஏதோ என் புத்தி கெட்டு போய் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்காமையாவது இருந்திருப்பேன். இன்னொரு லோனுக்கு கேட்டிருக்கேன், அது வாங்கி தரேன். தயவு செஞ்சு இப்படி முகத்தை காட்டாதீங்க. யார் என்ன பேசுறாலும் நான் தாங்கிக்குவேன். நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியலங்க. எனக்கு கோவத்துல 4 அடி கூட அடிச்சிருங்க. நான் பண்ணது தப்பு தான். அதுக்குன்னு இப்படி என்கிட்ட பேசாம வார்த்தையால கொள்ளாதீங்க. மனசு